குளத்து காட்டு வரும் வந்திருக்கோம் சிவனை பார்க்கறதுக்கு. ஆமாம், ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப நான் தான் கொடுத்து வச்சுருக்கோம். சிம்பிளாக வாழ்ந்து அழகான இது ஃபேமிலி. சரி சரி சரி. ஃபேமிலி லைஃப்பில் வந்து எல்லாம் மனைவி குழந்தைங்க இவங்க கூட அன்பாக இருந்துட்டு. நம்ம அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சவுத் இந்தியா விசாகப்பட்டினம் யூனிவர்சிட்டி நடந்துச்சு. அதில் நான் செகண்ட் ப்ளேஸ் பண்ணேன் சவுத் இந்தியா. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய லைஃப் ஸ்டைலு உழைப்பு எல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சரிண்ணா. ஸோ மேலும் மேலும் நீங்கள் வளரணும். என்ன மாதிரி கிராமத்தில் ஒரு 10 வீடு 20 வீடு இருக்க ஒரு கிராமத்தில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ண என் அண்ணன் அருணகிரிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து என்னால் முடியும் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு போயிடுறேன். சென்னை ஃபிட்னஸ் உங்களுக்கு ஏதோ தரணுன்றாங்க. என்னோட அருமை என்னென்ன என்ன நேசிக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. Marset, the protein factory, North Usman Road, T Nagar, Chennai. சிவன் வந்துட்டு இது ஏதோ குக்கிராமம் உள்ள. ஆமாம், நம்ம வந்து லக்கி டு ஹேவின். அதாவது இவ்வளோ தூரத்தில் வந்து அவரை பிடிச்சி கண்டிப்பாக அவரை பார்த்து சந்தோஷமான விஷயமா இருக்குல்ல. நிறைய தான் போகிறோம், நம்ம நிறைய பசங்க பார்க்குறோம். ஆனால் குக்கிராமத்தில் எவ்வளோ தூரத்துக்கு வராங்க பாருங்க ஜிம்முக்கு. இவங்க வந்து ஆக்சுவலாக சிவகாசி வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இவர் ஜிம் இங்கே போட்டிருக்காங்க. நம்ம போனோம் இல்லையா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து சிவகாசி வராது டெய்லி போவாங்க. ஃபஸ்ட்டு சிவன் வரும்போது காலையில் 5 மணிக்கு இங்கேருந்து சைக்கிளில் வந்துடும் தான் சொல்லுவேன். அதுவும் சைக்கிளில் அதான் ஹைலைட்டே. அதில் 15 years 20 years பேக் வந்து இங்கேருந்து சைக்கிளில் ஜிம்முக்கு வந்துடுவோம். கரெக்டாக 5 o'clock ஜிம்மில் இருப்பான். சூப்பர். இப்போ பாருங்க, அந்த இது வந்து கஷ்டப்படுறதுக்கு இன்னைக்கு அவரை வந்து ஃபுல்லாக நம்ம சென்னை ஃபிட்னஸ் மூலிமா உலகத்துக்கு ஆட போகும். எனக்கு இல்லைன்னா இந்த இந்த வயசு சொன்னால் கேட்க மாட்டாங்க. சென்னை ஃபிட்னஸ் வந்துட்டு என்ன கொஞ்சம் சொல்லி நான் சரிப்பா வேணாம். இப்போ எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பசங்களை வந்து தேடி இப்படி பசங்க இருக்காங்க. ஏன்னா நான் நிறைய பண்ணேன். நான் கஷ்டங்கள்லாம் சொல்ல வரல. எனக்கு என்னன்னா அது கஷ்டன்றது லைஃப். சும்மா நான் வந்து ஐயோ அப்படின்லாம் இல்லை. இன்னும் என்ன மாதிரி இருந்தபோது ஓரளவுக்கு இதெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி கிடைக்காம ரொம்ப டிலே பண்ணி தான் நான் அந்த பாடி பில்டர் அப்படி ஆறேன் என்ன. ஆனால் இப்போ அது மாதிரிலாம் ரொம்ப டிலே ஆகக்கூடாது. இந்த மாதிரி பசங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு இந்த பாடி பில்டிங் கலையை இன்னும் மேலும் ஊக்குறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அது ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லக்கு தானே கண்டிப்பாக இந்த வயசில். ஆமாம். மயில் இருக்கு பாருங்க சைடுல, ரைட் சைடு. மயில் அன்றில் பறவை. நிறுத்துங்க, அன்றில் பறவை தான் இந்த இருக்கு பாரு. அன்றில் பறவை வந்து ஜோடியா தான் இருக்கும். ஜோடி இறந்துருச்சுன்னா பார்வை இறந்து போயிடும். ஓ அப்படியா? குளத்து காட்டு வரும் வந்திருக்கோம் சிவனை பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். சரி, இது பண்ணுறது ஒரு மக்களுக்கெல்லாம் தெரியும் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் எங்கேருந்து பாடி பில்டிங் இதுவாக இருக்கீங்கன்னு. இதை விட இதான் நம்ம வீடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். யார் இவங்க பெரியம்மா. வணக்கம்மா. சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ சாவியா? சாவி, வீட்டு சாவி. கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப நான் தான் கொடுத்து வச்சுருக்கோம்.
ஸோ இதான் வீடு. அதுதான் நம்ம வீடுண்ணா. சூப்பர் சூப்பர். ஆமாம், இதான் அவ்வளோதான். இது மேலே நம்ம அதாவது பெருக கட்டிலாம் ஒன்றே வாழ முடியாது. இப்போ பழைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, சிறுக கட்டி பெருக வாழ்க்கை வாழணும். இல்லைன்னா இது வீடு ரொம்ப பெருசாக மெயின்டைன் பண்ணி மற்றதை விட்டுருவோம், மற்றது தோட்டையை விட்டுருவோம். சரி சரி சரி. சின்ன வீடு, அழகான இது, வேலை, சந்தோஷம். என்ன அது ஒன்று. நிறைய எக்ஸ்ட்ராலாம் தான் வேஸ்ட் தான். வேஸ்ட்டு நிறைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். மாதிரி சிம்பிளாக வாழ்ந்து அழகான இது ஒரு ஃபேமிலி ஃபேமிலி லைஃப்பில் வந்து எல்லாம் ஃபேமிலியில் மனைவி, குழந்தைங்க இவங்க கூட அன்பாக இருந்துட்டு அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாத்தையும் அன்பாக பழகிதான். இதுதான் வந்து இதான் விஷயம். சரி. அதுக்கு இதை உதாரணம். சரி பெருக கட்டி பெருக வாழ்றது அதான். சரிங்கண்ணா. சரி, ரொம்ப பெரிய பணம் வச்சு உடனே கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. லைஃப்னா இந்த மாதிரி இதுதான். சரி ரொம்ப நான் இந்த அனுபவத்தை சொல்கிறேன். சரி ஓகே தேங்க்யூ. ஒரு பாடி பில்டாக ஒரு அழகான ஒரு இது வச்சுருக்கேன். சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரிங்கண்ணா. இன்னும் மேலே வளர்ந்தது. சரிண்ணா, உங்கள் ஆசீர்வாதம் தைமன். தம்பி சிவன் வந்து கும்சன் ஜிம்மில் வந்து செஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு போட்டியில் பார்த்துருக்கேன், 2010 நினைக்கிறோம். அதில் வந்து நிறைய நாள் பார்த்துருக்கேன். இவர் வந்து ட்ராஃபி நிறைய வின் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம் சார். ஆமாம். இப்போது இவ்வளோ ட்ராஃபி வச்சுருக்கீங்க, இது எல்லாமே உள்ளெல்லாம் இருக்குல்ல? இது வந்து நம்ம இதுக்காக வெளியே வச்சது எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்குது, நிறையா இருக்குது. 2000 வேலை மக்களுக்கு தெரியணும்ல. ஆமாம் கண்டிப்பாக தெரியுமா? உக்காந்து ட்ராஃபியை முடிச்சுன்னு விட நீயே எல்லாத்தையும் சொல்லி இது இப்போ வாங்கினது அப்பான்னு சொல்லிட்டு பண்ணுங்க. நான் அப்படி வெளில ஒதுங்கிறேன். இல்லை நீ உட்காரு. அவாய்ட் ஆகும் இல்லையா? கேட்டுக்கும்போது இதுவும் ஆகும். சரி, நீயே அழகாக உன் ட்ராஃபி எடுத்துட்டு விளக்கு சொல்லு. ஓகே. ஃபஸ்ட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஆனலகம் போட்டியில் வந்து 3வது பிளேஸ். வருஷம் 2003 இதில் ஃபஸ்ட்டு வாங்கினேன். 3rd பிளேஸ். இதில் வந்து நம்ம மிஸ்டர் இந்தியா குமாரநந்தன் அவர் ஃபோட்டோ போட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கினது. அதுக்கப்புறம் நிறையா பண்ணேன். அதில் வந்து இப்போ நம்ம அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சவுத் இந்தியா விசாகப்பட்டினம் வச்சு நடந்துச்சு. அதில் மொத்தம் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஒரு 2 பேரும் 3 பேர் போனோம். அதில் நான் 2nd பிளேஸ் பண்ணேன் சவுத் இந்தியா. இதுபோக நிறையா நம்ம இதுக்குள்ள டிஸ்ட்ரிக்டில் வாங்கினது. கேட்டகரி பார்த்தீங்கன்னா 78-75 நிறையா டைம் வாங்கியிருக்கு வெயிட் கேட்டகரியில். இதில் நிறைய வாங்கியிருக்கு, இன்னும் நிறைய வீட்டுக்குள்ளே இருக்குது. இப்போதைக்கு நமக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சில மெடல்ஸை மட்டும் வெளியில் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இன்னும் நிறையா பண்ணக்கு வாய்ப்புகள் வந்து நண்பர்கள் மூலிமா சப்போர்ட் கிடச்சுன்னா கண்டிப்பாக நிறையா மெடல் நான் பண்ணதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது முக்கியமாக வந்து எங்கள் ஜிம்மு கும்சன் ஜிம் மாஸ்டர் சுந்தரபாண்டியன் சார், நம்ம டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வந்து குமாரவேல் சார் அவர்கள், அடுத்ததாக எங்கள் ஜிம் ட்ரெயினர் ராஜண்ணா அவர்கள், 3வது எனக்கு உடன்பர அண்ணன். எப்பயுமே ஏதாவது ஒரு வழியில் வந்து எனக்கு இத்தனை வருஷம் 20 வருஷம்னு சொல்லக்கூடாது, இன்னும் பல வருஷங்கள் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னும் பண்ணுவார். அதனால் இன்னும் பல விருதுகள் வாங்குறதுக்கு அவர் கூட இருப்பாருன்னு நம்ம பெருமை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து நான் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்போம்போதில் வந்து சப்ளிமெண்ட் என்னன்னு தெரியாது, ப்ரோட்டீன் என்னன்னு தெரியாது. அப்போ வந்து சென்னையிலேருந்து வந்தால் மிஸ்டர் இந்தியா ஏகாம்பரம் சார் அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த போட்டியாளருக்கு இந்த மாதிரி இருக்குது, பவுடர் இருக்குது, சப்ளிமெண்ட் இருக்குது, இன்னும் மேலே வளர்றதுக்கு வந்து அவங்க நிறையா வந்து ஹெல்ப் பண்ணி கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் அப்படின்னா என்னென்னு தெரிய ஆரம்பிச்சிக்கு. அதுமாதிரி குமாரன் சார் அவரும் ரொம்ப பண்ணி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எங்களால் மறக்க முடியாது, என்னால் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் இப்போது 2010 அதுக்கு முன்னாடி அண்ணன் தெரியும், 2010 நம்ம அண்ணன் அருணகிரி அண்ணன் வந்து ரொம்ப க்ளோஸாக நிறைய விஷயங்கள் வந்து க்ளோஸாக ஷேர் பண்ணிக்குவார். இப்போ அவர் நிறையா வந்து இப்போ இந்த இதுக்கு இப்போ எதிர்பார்க்காத டைமில் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரி கிராமத்தில் ஒரு 10 வீடு 20 வீடு இருக்க ஒரு கிராமத்தில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ண என் அண்ணன் அருணகிரி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு உங்கள் வீட்டை பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய லைஃப் ஸ்டைலு, உழைப்பு எல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சரிண்ணா. ஸோ மேலும் நீங்கள் வளரணும். அதே போல் உங்க கூட இருக்க தங்கபாண்டியன், ஆமாம் நம்ம ஜிம்மு வாங்க உள்ளே பார்த்தோம். தங்கபாண்டியன் வாழ்த்துக்கள். மாஸ்டரோட சேர்ந்து இவ்வளோ நல்லா இதுவாங்க 2 பேரும் இவ்வளோ பேசி எல்லாத்தையும் பண்ணிட்டோம். நல்லா திருப்தியாக இருந்து
நான் வந்து என்னால் முடியும் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு போயிடுறேன். சென்னை ஃபிட்னஸ் உங்களுக்கு ஏதோ தரணுன்றாங்க. ஸோ நம்மளோட சென்னை ஃபிட்னஸ் சேனலில் வந்து vlog ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு பாடி பில்டிங் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம வெளியே கொண்டு வரணும். கண்டிப்பாக. நம்ம vlogோட மெயினோட ஸ்கிரிப்ட். சரி, இப்போ வந்து நம்ம கிரியானா மூலமாக நீங்கள் இப்போ நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சிருக்கீங்க. என்ன உங்களை பார்த்தது எனக்கு ரொம்பவே பெரிய சந்தோஷம், பாக்கியம் சொல்ல போனால். ஆனால் நீங்கள் உழைக்கும் போது எனக்கே அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. சார் இவங்களால அவ்வளோ முடியுமோ நம்மளாலையும் முடியும்னு நம்மளுக்கு ஒரு ஹோப் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீடியோ பார்க்கும்போது நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் தோணும் நம்மளாலே ஜெயிக்க முடியும்னு அந்த நம்பிக்கை கண்டிப்பாக ஜெயிக்கணும். உங்களை ஊக்குவிக்கிற விதமாக நம்மளோட சென்னை பிஸ்னஸ் மேட்ச்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்ட் மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 23 வருஷம் எங்களுக்கு டயட் ஃபுட்னா என்னன்னு தெரியாது, சப்ளிமெண்ட்டே கிடையாது. எனக்கு வந்து முத ஸ்டெமின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து மாஸ்டர் சுந்தரமணியன் சார் வந்து புன்சலில் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்போ தான் எங்களுக்குன்னு சப்ளிமெண்ட் என்னென்னு தெரியும். Masit, the protein factory. North Usman Road, T Nagar, Chennai. அது சிவா அண்ணா ரொம்ப சந்தோஷம். சரி எல்லாம் வந்து முடிச்சிடும். இப்போ வந்து உன்னை எல்லாம் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு நிறைய பேர் உன்னை தேடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு மூலம் காரணம் வந்து இவர் இட்டுன்னு வந்தார். இப்போது போதும். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். நல்ல தேங்க்ஸ்லாம் நன்றிண்ணா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நன்றி இவங்களுக்கும் சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க மூலமாக தான் நாங்கள் இப்படி ஒரு அற்புதமான மனுஷனை மீட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நாங்களும் மீட் பண்ணியிருக்க முடியாது இல்லையா? ஸோ அடுத்தது இன்னொரு பாடி பில்டர் பண்ணுறோம் கண்டிப்பாண்ணே. அதனால் நீ ரெடியாக இரு. எங்கே கூப்பிட்டாலும் நான் ரெடி. அவர் இல்லாமையா? வாங்க உட்காருங்க. லைட்டாக லஞ்ச் சாப்பிட்டு மதியம் அது பால் பண்ணி இந்த தம்பி வீட்டுக்கு போயிட்டு ஓகே பண்ணலாம். ஏன்னா நீ பார்த்த மூஞ்சி வாடி போயிருக்கு, பசிக்குது. அதுதான் வாடி போய் தெரிஞ்சு அதில் வாடலை துடிக்குது. போன்லெஸ் அது தமிழில் இருந்தாலும் ஸ்பெல்லிங் தெரியல. கிளாஸ் எடுத்தாரு. ஒரு வழியாக என் லொக்கேஷனுக்கு வந்தாச்சுண்ணா. ஒரு வழியாக என் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. சாப்பாடு அம்மா நான் என்ன சொல்லுவீங்க? சாப்பாடா? நான் பிரியாணி. பிரியாணி நம்ம வாழ்த்தையும் பிரியாணி தான் சார். ரொம்ப லைட்டாக கொஞ்சம் சாப்பாடு, அவங்களுக்கு ரைஸு, லைட்டாக சாப்பாடு. இல்லை புரியலடி தமிழில் சொல்லுங்க. ஃப்ரைட் ரைஸ் இல்லை சோறு தான் நடந்துருந்தே இருக்கும். சீரி சாப்பிட்ட வயந்தாங்க. இந்தாங்க ஊறுகாய் சாப்பிடுவேன். நான் வரையும் வர்றேன். ஊருக்கு அதாவது தண்ணி சாப்பிட போகிறேன். யாரோ இலையிலுங்க யாரோ வெறு இலையில போட்டு விட்டாங்க. பெரியவா வருமா? வரும் தம்பி, ஆனா வராது. நல்லா இருக்கு சோதனை. அதாவதுப்பா மதிய சாப்பாடு போய் பிடிச்சாச்சு. கிரீனை வந்து அடுத்த ட்ராவலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு அதுதான் வெயிட்டிங். நம்ம அடுத்த ட்ராவல் போகலாம், அடுத்த பாடி பில்டிங்கை மீட் பண்ணலாம். ஸோ வாங்க போகலாம். முதல் கேம்ப்லேயே நீங்கள் ஃப்ரெண்டில் இருந்தீங்க. உங்களை மெடல் கூட வாங்கினேன் நான். சூப்பர். இவர் வந்து பாடி பில்டர் மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் கலக்கின்னு வராங்க.